வணக்கம் நண்பர்களே. த மோங்க் ஹூ சோல்ட் ஹிஸ் ஃபெராரி சாப்டர் 6 5ஆம் பாகம். அடுத்த நாள் மாலை 7:15க்கு ஜூலியன் ஜான் வீட்டுக்கு போயிடுறாரு. அவர் அணிஞ்சிருந்த அந்த உடை தனக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு ஜான் சொல்கிறாரு. ஒரு நீண்ட சிவப்பு அங்கி, அவரோட கழுத்தில் தங்கக்கூடிய மர ஜெபமணி மாலை, அலங்காரமான அந்த மாலையை இவர் கவனிக்கிறாரு. அது ரொம்ப ஒரு சங்கடத்தை உருவாக்குது. இன்றைக்கு முழுக்க நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் ஜான்கிட்ட சொல்கிறாரு. இன்றைய நாள் எந்த வேலையுமே செய்ய முடியல, ஏன்னா எங்களுடைய சந்திப்பை பற்றி ரொம்ப உற்சாகத்தில் நான் இருந்தேன் அப்படிங்கிறது தான் ஜானோட வெர்ஷன். மனதை கட்டுப்படுத்துறதுக்கும் நமது சிக்கலான சமுதாயத்தில் கவலையடையும் பழக்கத்தை அழிக்கவும் தான் கற்றுக்கொண்ட பழைய நுட்பங்களை பற்றி ஜான் கிட்ட ஜூலியன் சொல்கிறாரு. அவர் பேச்சு ரொம்ப தெளிவாக இருந்த போதிலும் தொடர்ச்சியாகவே ஜானுக்கு ஜூலியன் மேலே ஒரு சந்தேகமே வந்துடுது. ஏதோ நம்மளை மேலே ஒரு குறும்பு எதுவும் பண்ணுறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்குது. ஏன் அப்படின்னா, வழக்கறிஞராக ஜூலியன் இருக்கும்போது கூட எப்பயுமே அவர் அவருடைய நகைச்சுவை உணர்வுக்காகவும் அது பேச்சுக்காகவும் ரொம்ப பரவலாக அறியப்பட்டவர். அதே போல் அவரோட கதை இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக ஜான் பார்க்குறாரு. இந்த முழு கதையும் உங்களுடைய நகைச்சுவையில் ஒன்றாக எனக்கு தோணுது அப்படிங்கிறதையும், நீங்கள் இந்த மேலங்கியை கூட என் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைக்கு எதிரில் காஸ்டியூம் கடையில் போய் நீங்கள் வாடகைக்கு எதனா எடுத்துருப்பீங்களான்னு கூட எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இதுக்காக நான் பந்தயம் கூட கட்ட தயாராக இருக்கேன்னு சொல்லிட்டு ஜான் ஜூலியன்கிட்ட சொல்கிறார். உங்கள் வழக்கை எப்படி நிரூபிப்பீங்க ஜான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் கேட்கும்போது, என்ன உரிய ஆதாரங்களை வச்சு தான் நான் நிரூபிப்பேன் அப்படிங்கும்போது, அதற்கு பதிலாக ஜூலியன் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இருக்கக்கூடிய இந்த மிகுதியான சக்தியை உங்களால் உணர முடியலையா? எங்கிட்ட இருக்கக்கூடிய மாற்றத்தை உங்களால் உணர முடியல? எங்கிட்ட இருக்கிற அமைதியை பாருங்கள். நான் எந்த அளவுக்கு மாறிட்டேங்கிறத நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாமே, இதன் மூலமாக நீங்கள் என்ன நம்பலாமே அப்படிங்கிறார். நீங்கள் எதுவும் பிளாஸ்டிக் சர்ஜன்ட்ட எதுவும் போயிருக்கீங்களா அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை உணர்வோட ஜான் ஜூலியன்ட்டு கேட்கும்போது ஜூலியன் சிம்பிளாக சிரிக்கிறார். நான் உள்ளிருந்து குணமடைய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேன். என்னுடைய சமநிலையற்ற ரொம்ப குழப்பமான வாழ்க்கை முறை என்னை ரொம்பமான ஒரு துயரத்தில் தள்ளிடுச்சு. அதுலேருந்து விடுவதற்கான நான் இதை செஞ்சேன் அப்படின்னு ஜூலியன் சொல்கிறாரு. உங்களுக்கு மாரடைப்பு ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வேதனையோட நான் பட்ட வேதனை ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத ஜான் ஜூலியன்கிட்ட சொல்கிறார். நான் அவரை கேள்வி செஞ்ச போது கூட ஜூலியன் ரொம்ப அமைதியாக தான் பொறுமையாக இருந்தார், நான் சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அப்படின்னு ஜான் சொல்கிறார். அவருக்கு பக்கத்தில் மேஜையில் தேநீர் குலை வைக்கப்பட்டது. அவர் ஜூலியன் என்னுடைய தேநீர் கோப்பையில் தேநீரை ஊற்ற தொடங்கினார். கோப்பம் நிரம்பின பிறகு கூட அவர் தொடர்ச்சி ஊற்றிக்கிட்டே இருந்தார். தேநீர் கோப்பையினுடைய பக்கவாட்டில் தேநீர் வழிஞ்சு சொட்ட தொடங்கியது. முதல்ல நான் அமைதியாக பார்த்தேன். பின்னாடி என்னால் அதை தாங்கிக்கவே முடியல. ஜூலியன், என்ன பண்ணுறீங்க? என் கோப்பை நிரம்பி வழியுது, ஆனால் நீங்கள் தொடர்ச்சியாக அந்த தேநீரை ஊற்றிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எவ்வளோ முயற்சி செஞ்சாலுமே இதுக்கு மேலே அதில் எதையுமே நீங்கள் நிரப்ப முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பொறுமையை இழந்த நிலையில் நான் கத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் சொல்லும்போது, அவர் என்னை ரொம்ப நீண்ட நேரம் பார்த்தாரு. தயவு செஞ்சு இதை தவறாக எடுத்துக்காதீங்க ஜான், நான் உங்களை ரொம்பவுமே மதிக்கிறேன். ஆனால் இந்த கோப்பை போல் நீங்கள் உங்கள் சொந்த யோசனைகளால் ரொம்பவே நிரம்பி வழியிறீங்க. நீங்கள் முதல்ல உங்கள் கோப்பையை காலி பண்ணாமல் எப்படி நான் இதுக்கு மேலே ஊற்ற முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு பக்குவமாக வார்த்தைகளோட சொல்கிறார். அவருடைய இந்த வார்த்தைகள் ஜானுக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை உருவாக்குது, ரொம்ப வியல்பில் ஆழ்த்துது. ஆமாம், அவர் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் அதை ஒத்துக்கிட்டு, பல வருடங்களாக தினமும் அதே எண்ணங்களை சிந்தித்த அதே மக்களோட தினமும் அதே விஷயங்களை நான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன்.
அது என் சிந்தனையினுடைய கோப்பையை நிரப்பிடுச்சு. என் மனைவி ஜென்னி கூட அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்கள் வந்து புதியவர்களை சந்திக்கணும், புதிய விஷயங்களை ஆராயணும் அப்படிங்கிறது அடிக்கடி சொல்லுவாங்க. சட்டத்தை பற்றி பேசாத எந்த புத்தகத்தையுமே சமீபத்தில் நான் படித்ததாக எனக்கு நினைவில்லை அப்படிங்கிறது தான் ஜான் சொல்ல வர்றார். அந்த தொழில் தான் என் வாழ்க்கை, நான் பழகி போன இந்த உலகம் தான் என் படப்பாற்றலை வந்து ரொம்பவே மழுங்கடிச்சிச்சு, என் பார்வையை மட்டுப்படுத்தியதை கூட நான் ஒன்றை தொடர்றேங்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறார் ஜான். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான நாள், அது முதல் நாள் நீங்கள் நினச்சிங்க. நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்ளக்கூடிய இந்த ஞானத்தை ஒரு மாத காலத்துக்குள்ளே வந்து உறுதியாக நீங்கள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிறேன். ஆழ்ந்த நம்பிக்கையோட கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துங்க அப்படிங்கிறதையும் ஜூலியன் ஜான்ட்டு கேட்டுக்கிறாரு. இவை எல்லாமே ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நீடித்து ரொம்ப நாளாக வந்து இருக்கக்கூடிய காரணம் பல இருக்குது. அதனால் ஒரு மாதம் என்பது நீண்ட காலமாக கூட உங்களுக்கு தெரியலாம். உங்கள் வாழ்க்கையில் மீதமுள்ள தருணத்தையும் ரொம்ப ஆழமாக மேம்படுத்தவும் இந்த 672 மணி நேர உழைப்பு அப்படிங்கிறது ரொம்ப மலிவானது அப்படின்னு சொல்கிறாரு. அவர் இந்த ஒரு மாத காலத்தை வந்து ஒரு வாரத்துக்கு 7 நாள் அப்படிங்கும்போது 28 நாளைக்கு 24 மணி நேரம் கணக்கு போட்டு 672 மணி நேரத்தை வந்து சொல்கிறாருங்கிறது தான் நம்ம இதை பொருள் பார்க்க வேண்டியிருக்கு. நீங்கள் உங்களுக்குள்ளே செய்யும் முதலீடு தான் நீங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடாக இருக்கும் அப்படிங்கிறதையும் ஜூலியன் சொல்லிட்டு, இதை உங்கள் வாழ்க்கையை மட்டுமல்ல உங்களை சுற்றியில் இருக்கக்கூடிய அனைவருடைய வாழ்க்கையுமே ரொம்பவே மேம்படுத்தும் அப்படிங்கிறதையும், உங்களை நீங்களே நேசித்தா தான் மற்றவர்களையும் உண்மையால் நேசிக்க முடியும் அப்படிங்கிற இந்த கருத்தையும் ஜூலியன் ஜான்ட்ட சொல்கிறாரு. இந்த ஒரு மாதத்தில் இந்த 672 மணி நேரங்கிறது வந்து என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜூலியன்கிட்ட கேட்டேன். உங்களோட மனம், உங்களுடைய உடல், ஆன்மா எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால் உணர முடியும், நீங்கள் அனுபவிப்பீங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் ஜான்ட்ட சொல்கிறாரு. இது உங்களை உண்மையிலேயே வந்து ஆச்சரியப்படுத்தும். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் பெற்றதை விட அதிக உற்சாகம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் இளமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மக்களே உங்களோட சொல்ல தொடங்குவாங்க அப்படிங்கிறதையும் ஜூலியன் ஜான்ட்ட சொல்கிறார். உங்களுடைய உடல்நிலை வந்து விரைவில் ஒரு சமநிலையில் வந்து நிற்கும். இந்த சிவனா முறையில் இதை நீங்கள் மிகப்பெரிய நன்மையாக பார்க்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாரு ஜூலியன் ஜான்ட்ட. இன்றிரவு நீங்கள் எங்களோட இங்கே செய்யவிருக்கக்கூடிய அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையிலையும் தொழில் ரீதியாகவும் மட்டுமல்லாமல் ஆன்மீக ரீதியாகவும் ரொம்பவும் மேம்படுத்துவதற்கு ஒரு வடிவமைக்கப்பட்ட முறை தான் இது அப்படிங்கிறதையும் ஜூலியன் ஜான்ட்ட சொல்கிறாரு. இதை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு முன்னாடி நான் உங்களோட ஒரு வாக்குறுதியும் கேட்க விரும்புகிறேன். இந்த பயிற்சியில் பயனடைய போகும் நீங்கள் மற்றவங்களுக்கு இந்த ஞானத்தை கடத்துறத கண்டிப்பாக உங்களுடைய பணியாக நீங்கள் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத ஜூலியன் ஜான்ட்ட கேட்டுக்கிறார். ஜான் சொல்கிறாரு, ஜூலியன் வந்து எனக்கு சிவானந்த் முறையில் 7 அடிப்படை நற்பண்புகளை கற்பிக்க தொடங்கினார். சில மாதங்கள் சிவானாவில் தங்கிய பிறகு 7 நற்பண்புகளையும் முதல்ல என்னுடன் பகிர்ந்து கொண்டவர் ஞானி ராமன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜூலியன் சொல்கிறாரு. அவருக்கு நடந்த சம்பவத்தை இந்த இடத்துல வந்து ஜூலியன் ஜான்கிட்ட விவரிக்கிறார். என்னுடைய ராமன் சொல்வதாக சொல்கிறாரு, என்னோட மகன் குழந்தையாக இருக்கும்போது அவனோட அமர்ந்தது போல் நான் தினமும் உங்களோட அமர்ந்திருக்கிறேன். துரதிருஷ்டவசமாக அவன் சில வருடங்களுக்கு முன்பாக இறந்துட்டான். அவனுடைய நேரம் வந்துருச்சு. அவன் வெளியேறதை பற்றி எனக்கு எந்த விதமான கேள்வியும் இல்லை. நான் என் மகனோட ஒன்றாக நேரத்தை அனுபவித்தேன். அந்த நினைவுகளை வந்து இப்போ நெஞ்சார நான் நேசிக்கிறேன். இப்போது நான் உன்னை வந்து என்னுடைய மகனை போல பார்க்குறேன் அப்படின்னு ஞானி ராமன் வந்து ஜூலியன்கிட்ட சொல்கிறார். மன அமைதி, மகிழ்ச்சி, செல்வம் போன்ற நல்லொழுக்கத்தை போதிக்கக்கூடிய விசித்திரமான நீதி கதைகள் இருப்பதாக நான் சொல்லக்கூடிய கதையை நீங்கள் மனக்கண்ணில் கற்பனை செஞ்சு கொள்ள ஜூலியனிடம் ராமர் கூறுறாரு. நீங்கள் ஒரு அற்புதமான பசுமையான தோட்டத்தினோட அனுபவத்தில் அமர்ந்திருக்கிறீங்க. நீங்கள் சுற்றி பார்க்கும்போது இந்த மாயாஜால தோட்டத்தினோட மையத்தில் ஒரு உயரமான சிவப்பு கலங்கரை விளக்கம் 6 மாடி உயரத்தில் இருக்குது. திடீர்னு கலங்கரை விளக்கத்தின அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய கதவு திறக்குது. 50 அடி உயரம் உள்ள 900 பவுண்டு எடையுள்ள ஜப்பானிய சுமோ மல்யுத்த வீரர் ஒருவர் தடுமாறி கீழே விழுந்து தோட்டத்தின் மைய பகுதியில் திரிகிறார். அவர் கிட்டத்தட்ட முற்றிலும் வந்து உடையணியாத நிர்வாணமாகத்தான் இருக்கிறார். அவர் தனது அந்தரங்க உறுப்புகளை இளஞ்சிவப்பு கம்பி மூலம் ரொம்ப மூடி கட்டியிருக்கிறாரு. அவர் தோட்டத்தில் சுற்றி நடக்கும்போது ஒரு தங்க ஸ்டாப் வாட்சை அவர் பார்க்குறாரு.
பல வருடங்களுக்கு முன்பு யாரோ விட்டு சென்றது அந்த ஸ்டாப் வாட்ச். அதை அவர் நழுவ விட்டு ஒரு பெரிய சத்தத்தோட தரையில் விழுறாரு. கொஞ்ச நேரம் எல்லாருமே கவனிக்கும்போது சுயநினைவின்றி அமைதியாகவும் அசைவிட்டு இருக்கக்கூடிய அந்த சுமோ மல்யுத்த வீரர் இறந்துட்டார்னு எல்லாம் நினைக்கும் போது அவர் திடீர்னு விடுத்து எழுதுறார். அவர் பார்த்ததை கண்டு திடுக்கிட்டார். ஏன்னா தோட்டத்தோட அருகில ஒரு புதர் வழியாக மில்லியன் கணக்கான வைரங்களால் மூடப்பட்ட ஒரு பாதை, வளைந்த பாதை ஒன்று இருக்கிறத அவர் கவனிக்கிறாரு. ஏதோ ஒரு உள்ளுணர்வின் காரணமாக அந்த மல்யுத்த வீரர் வந்து அந்த பாதையை தேர்ந்தெடுத்து அதில் போகிறதுக்குண்டான அறிவுறுத்தல் அடிப்படையில் அவர் அந்த பேரின்ப பாதையில் பயணம் செய்கிறாரு. விசித்திரமான இந்த கதையை கேட்ட பிறகு ஜூலியனுக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். ராமன் சொன்னதிலிருந்து பூமியே குலுங்கும், ஏதோ ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அவரோட இருந்ததெல்லாம் இந்த சுமோ மல்யுத்த வீரரும் கலங்குரை விளக்கம் பற்றிய ஒரு முட்டாள்தனமான கதை மட்டும்தான் அப்படிங்கிறத ஜூலியன் நினைக்கிறார். ஞானி ராமனுக்கு இப்போ வந்து ஒரு திகைப்பு தெரியுது. யார்கிட்ட இருந்து? ஜூலியன்கிட்ட இருந்து. எளிமையின் சக்தியை வந்து ஒருபோதும் தவறவிடாதீங்க ஜூலியன். கதை நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நுட்பமான ரொம்ப பெரிய சொற்பொழிவாக இல்லாமல் கூட இருக்கலாம். நீங்கள் வந்த நாள்லேருந்து எங்கள் அறிவை உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் நான் ரொம்ப யோசிக்கும்போது சிவானோட முழு அமைப்பையும் அதனுடைய 7 நல்லொழுக்கத்தையும் பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த மாய கதையை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இந்த கதையோட ஒவ்வொரு கூறும் காலத்தால் அழியாத மிகுந்த அற்புதமான கொள்கைகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறதும் ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளதுங்கிறதையும் நான் உங்களுக்கு இந்த இடத்துல உறுதியாக சொல்ல விரும்புகிறேன். தோட்டம், கலங்கரை விளக்கம், சுமோ மல்யுத்த வீரர், இளம் ஜீவப்பு கம்பி கேபிள், ஸ்டாப் வாட்சு, ரோஜா தோட்டம், வைரங்கள் வளைந்த பாதை ஆகிய எல்லாமே வாழ்க்கைக்கான காலத்தை அழியாத 7 நற்பண்புகளோட சின்னங்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஞானத்தை நீங்கள் தினமும் பயன்படுத்தும் போது மன ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கண்டிப்பாக மாறுவீங்க. உங்கள் இதயத்தை பார்க்க முடிஞ்சால் மட்டும்தான் உங்கள் பார்வை தெளிவாகும் அப்படின்னு கார்ல் ஜங் ஒரு முறை சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. வெளியே பார்ப்பவன் கனவுகளை மட்டும்தான் எழுப்புகிறான், உள்ளே பார்ப்பவன் தான் விழித்துக் கொள்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஞானி ராமன் வந்து ஜூலியன்ட்டு சொல்லி முடிக்கிறாரு. இதோட சாப்டர் 6 முடியுது. அடுத்தது சந்திப்போம். நன்றி, வணக்கம். வெங்கடேஷ்.